அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மாஸ்டர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரில் கண்டுகளிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஜோதிட டிப்ஸை வழங்குவது மஞ்சுளா அசோக்புரம் கரூரிலிருந்து. அதாவது புனர்பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நட்சத்திரத்தின் மூலம், அதாவது குரு பகவான் மூலம் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்தால் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உடலில் ஒரு விதமான அரிப்பு நோய் ஏற்படும், திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட புடலங்காய் மற்றும் கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது மற்றும் தானம் செய்வது மிகவும் சிறப்பும். அது மட்டும் அல்லாது இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது ராமன் நட்சத்திரம் ஆவதால் அனுமான் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பானது. அது மட்டும் அல்லாது மூங்கில் மரம், கொய்யா மரம் நடுவது மிகவும் நல்ல பலனை தரும் என்று கூறிக்கொண்டு தெரிவிக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒரு சிறப்பு மிக்க அனுபவம் வாய்ந்த ஜோதிட குருமார்கள் வருகை புரிந்து நம்முடைய சிறப்பான தலைப்பில் சிறப்பான முறையை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட ஆசாரிய திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். இவர்கள் தங்களுடைய உரையை ஆற்றுவதற்கு முன்பாக, அதாவது இவர்கள் இன்று ஆற்றக்கூடிய உரை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புதிய தலைப்பு என்று சொல்லலாம். அதாவது உயர் கணித நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற அடிப்படையாக வைத்துதான் இவர் ஐயா என்ன பேச போகிறார்னா வீடுகளின் ஆரம்ப முனை என்ற தலைப்பில் நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா அவரது, அதாவது விநாயகா ஜோதிட நிலையம் என்ற ஒரு நிறுவனத்தை ஜெயங்கொண்டத்தில் ஆரம்பித்து அந்த நிறுவனத்தின் மூலமாக நட்சத்திர ஜோதிடத்தின் அடிப்படைகள், உயர்கணித முறைகள், நடைமுறை ஜாதக ஆய்வு போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளில் வகுப்புகள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்முடைய வருகை புரிந்து வீடுகளின் அமைப்பு ஆரம்ப முனை அப்படிங்கிறத இந்த புதிய நட்சத்திர முறையில் நம்முடைய விரிவாக விளக்கம் கொடுத்து வந்திருக்கிறார். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள், அதாவது ஜோதிட ஆச்சாரியார் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் பணிக்கின்றேன். அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக என்னை அழைப்பு விடுத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சளா மேடம் அவர்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தபடியே எனக்கு இந்த அறிமுகப்படுத்தி விட்டது உமா மகேஸ்வரி மேடம் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்புடைய நிறுவனர் மேடம் கனகாம்பாள் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்கினேன். அதாவது
ஜோதிடத்தை பத்தி பேசணும்னா நம்ம 1 மணி நேரத்துல பேசி முடிக்க முடியாது. அது ஒரு ஒரு சின்ன ஒரு தலைப்பை கொடுத்து இந்த தலைப்புல பேசலாம் அப்படின்னா அதுலயும் கூட நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல பேசி முடிக்கக்கூடிய அளவுல எதுவும் இல்லை அப்படிங்கிற அமைப்பு தான். எனது குருநாதர் நல்லாசிரியர் தேவராஜ் அவர்களை வணங்கி, எனது மானசீக குருநாதர் மதுரை பாஸ்கரன் அவர்களை வணங்கி நான் இந்த எனது சிற்றுரையை துவங்குகிறேன். நட்சத்திர ஜோதிட முறை பத்தி நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். இது ஒரு புது நூல் ஒண்ணு நான் எழுதியிருக்கேன். இது எப்ப எழுதுனா 2018ஆம் ஆண்டு இந்த நூல் சென்னையில கற்பகம் புத்தகாலயால வெளியிட்டிருக்காங்க. இதான் இந்த நூலு. இது உங்களுக்கு இணையதளத்திலே வாங்கிக்கலாம். உயர்கணித நட்சத்திர ஜோதிடம் சொல்லக்கூடிய நூல். இணையதளத்துல நீங்க உயர்கணித நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னு போட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இணையதளத்திலையும் வரும். நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், வாங்கி படிக்கலாம். அப்படி ஜோதிட முறைகள்ல இது ஒரு புதுமையான ஒரு முறை. இந்த ஜோதிட முறைகள்ல இது ஒரு புதுமையானது. என்ன அப்படி ஜோதிட முறைகள்ல இவ்வளவு நாளா இல்லாத ஒரு வணக்கம் மேடம், வணக்கம். புதுமைய நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது நான் மட்டும் சொன்ன ஒரு முறை இல்லை, நான் கண்டுபிடிச்ச ஒரு முறை இல்லை. நானும் சில விஷயத்த இதுல கண்டுபிடிச்சிருக்கேன். நான் மட்டும் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. இது என்னுடைய கோணத்துல நான் சில விஷயங்கள்ல இதை கண்டுபிடிச்சு எனக்கே உரிய பாணியில மக்களுக்கு புரியுற மாதிரி, குறிப்பா ஜோதிடர்களுக்கு இது ஒரு எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஜோதிடர்களுக்காக இதை உட்காந்து திட்டம் போட்டு எழுதி ஜோதிடத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தி, அதாவது எளிமைப்படுத்தி இதுல இந்த நூல்ல கொடுத்துருக்கேன். ஒரு 100 பக்கத்துல ஒரு ஜோதிட நூல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 பக்கம் 350 பக்கத்துல கொடுத்தா நமக்கு ஒரு இதா இருக்கும்ட்டு எல்லா விஷயங்களையும் சுருக்கி ஒரு 100 பக்கத்துல எளிமையா இந்த மெத்தடை புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது நீங்க ஒவ்வொருத்தரும் வாங்கி படிச்சு பார்த்துட்டு அதை நீங்க பயன்பெறலாம். நீங்க என்கிட்டயே அதுல போன் நம்பர் இருக்கும், அது சம்பந்தமா பேசலாம். இதே சம்பந்தமா பாத்தீங்கன்னா மதுரை பாஸ்கரன் சார் எனது மானசீக குரு. அதாவது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் என்னால படிக்க முடியலையே தவிர அவர்களுடைய சில விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய ஆள். அவர் பாத்தீங்கன்னா நவீன நட்சத்திர ஜோடின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருந்தாரு. அந்த நூலோட அடிப்படையா அதே மாதிரியே இது வரும். ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அவருக்கே உரிய பாணியில அவர் அதுல என்ன எழுதியிருப்பாருன்னா, பாவ ஆரம்ப முனையை பத்தி எழுதிட்டு கிரக பார்வைகளை பாரம்பரியத்துல இல்லாத வேறுபட்டு எப்படி பார்க்க வேணும் அப்படின்னு எழுதியிருப்பார். கிரக சேர்க்கைகளை எப்படி பார்க்க வேணும் அப்படின்னு எழுதியிருப்பார். உச்சம் நீச்ச ஆட்சி எப்படி ஜோதிடத்துல பார்க்க வேணும்னு அவருடைய பாணியில எழுதியிருப்பார். ஆனா இந்த நூலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜோதிடம் அறகுறையே தெரிஞ்சிருந்தாவே போதும். கிரக பார்வையை பார்க்க வேணாம், கிரக சேர்க்கையை பார்க்க வேணாம், கிரக உச்சம் ஆட்சி நீசத்தை பார்க்க வேணாம், தீர்த்த வாசம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல உள்ள எந்த மெத்தடுமே நீங்க பார்க்க வேணாம். எந்த மெத்தடுமே பார்க்காத ஒரு கிரகம் இருக்கிற இடத்த மட்டும் வச்சு அதோட நட்சத்திர சார அதிபதி வச்சு பலம் எடுத்திருக்கோம் எளிமையா. இது எப்படி அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடத்துல முதல்ல இந்த நூலுடைய அவசியம் என்ன அப்படின்னா, இப்ப இது அவசியமானதுதான். எப்படி அவசியமானதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஜோதிடத்துல ஒரு மாற்றங்களும் ஒரு பரிமாற்றங்களும் தேவைப்படுறது. உங்களுடைய சந்தேகம் ஏதாவதுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், யாரா இருந்தாலும். இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க யாரா இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய விஷயத்த நான் சொல்றேன், சமூகத்திலேயோ அல்லது என்னுடைய கருத்துக்களையோ நான் பதிவு பண்ணிருக்கேன். அதை நீங்க ஆண்டு அனுபவிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட முறைகள்ல சில காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில முறைகள் மாறுபட்டு இருக்கு. உதாரணமா சொன்னோம்னா, ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, படிப்படியா முன்னேறி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கார் நவீன வசதி இப்ப நல்ல ஒரு அமைப்புல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்திலையும் சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம மாறுபட்டு சில காரகங்களை அதுல வைக்கிற மாதிரி சூழ்நிலை. அதை யாரு செய்யறது அப்படிங்கிற ஒரு இதுல இன்னும் சில குருமார்கள் செஞ்சிருக்காங்க. அதோட வேலை இப்ப குறிப்பா சொல்ல போனா ஒரு மெமரி கார்டு, அதோட காரகம் என்ன, அதுல பண்டைய நூல்கள்ல இருக்காது. மெமரி கார்டு ஒரு அவசியமா போயிடுச்சு. இப்ப மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியமா போயிடுச்சு. இந்த நூல்கள்ல ஒரு சில விஷயங்களை சேர்க்கக்கூடிய அவசியம் வந்துருச்சு. அது யாரு சேர்ப்பாங்கன்னா,
ஆய்வு பண்ணி நாம தான் சில விஷயங்களை வந்து புதுமையா சேர்த்துக்கணும். இப்ப ஒரு நிலையில தான் இன்றைய ஜோதிட நிலை இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துட்டு இருக்கு. அந்த கண்டுபிடிப்பு எதோட காரகத்துல அடங்கியிருக்கு, அது எப்படி எந்த கிரக அமைப்புல வந்திருக்கு, எந்த பாவ அமைப்புல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒவ்வொரு முறையும் அதை வந்து புதுமைப்படுத்தும் போது வரக்கூடிய சங்கதிகளுக்கு வந்து அது வந்து ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடத்துல லக்னம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அந்த லக்னத்தை வச்சு 2ஆம் இடம் 3ஆம் இடம் 12 வீட்டுக்கும் நம்ம பலன் சொல்றோம். ஆனா இந்த மெத்தட்ல எப்படின்னா 12 வீட்டுக்கும் லக்னம் அமைக்கக்கூடிய ஒரு மெத்தட். 12 வீட்டுக்கும் லக்னம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எந்த இடத்துல இப்ப மேசத்துல, உதாரணம் மேசத்துக்கு சொல்றேன் முதல் வீடுங்கிறதுனால, இப்ப மேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு லக்னம் விழுதுன்னா அதே மாதிரியே பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் வந்து ரிஷபத்துல 2வது லக்னம் விழும். அந்த லக்ன புள்ளி உதாரணத்துக்கு சொல்றேன், மேசத்துல வந்து அஸ்வினி பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஒரு லக்ன புள்ளி விழுது அப்படின்னா 2ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க அதோட 10வது நட்சத்திர பாதம் தாண்டி விடும். அது வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல இன்றைய நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா பார்த்து டைம் போட்டா சாஃப்ட்வேர்ல வந்துடும். இதை நம்ம போய் கணக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா பெரிய குழப்பமா இவர் குழப்புறாரு, இதெல்லாம் வந்து எங்க பாக்குறதுக்கு நேரம் இருக்கு, இதெல்லாம் கணிச்சுக்கிட்டு யார் உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கணிக்கிற ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா நம்ம டேட்டா பார்த்து டைம் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டோம்னா 12 வீட்டுக்கும் லக்கணம் கணிச்சு அதுதான் வந்துடும். இது வந்து கேபி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 வீட்டுக்கும் பாவ ஆரம்ப முனைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 வீட்டுல இருந்து உப நட்சத்திரம் எடுத்திருப்பாங்க. நாம அதுல என்ன எடுத்திருக்கோம்னா 12 வீட்டு ஆரம்ப முனை நட்சத்திராதிபதி மட்டும் எடுத்து அது ஒரு பலனா வந்து அங்க அமைச்சிருக்கும். அப்ப அந்த 12 வீட்டு பாவ ஆரம்ப முனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா பாரம்பரியத்துல உள்ள மெத்தடில் மாதிரி இதுல வந்து அந்த ராசியோட அளவுகள் வராது. எப்படின்னா இதுல வந்து நீண்ட ராசிகள், குறுகிய ராசிகள், அகண்ட ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிகளோட அமைப்பை வந்து பிளசிடியஸ் முறையில பாவத்தை கணிக்கக்குள்ள 3ஆ பிரிச்சிருக்காங்க. நீண்ட ராசிகள் அப்படின்னாக்க மேசம் ரிஷபம், அதுக்கு நேரம் கீழே இருக்கக்கூடிய விருச்சிகம் துலாம், இது வந்து நீண்ட ராசிகள். அகண்ட ராசிகள்னா மீனம், இந்த உபய ராசிகள் எல்லாம் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான். அடுத்து குறுகிய ராசிகள் அப்படின்னு சொன்னா சிம்மம், கடகம், மகரம், கும்பம், இது வந்து குறுகிய ராசிகள். இதோடைய ஏன் இப்படி இந்த ராசிகளை பிரிச்சிருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஜாதக கட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாமளா போட்டுட்டு ஒரு கற்பனை கோடு தான். நம்மளோட உலகம் வந்து பாத்தீங்கன்னா உருண்டை வடிவத்துல இல்ல கோள வடிவத்துல இருக்கு. அப்ப அந்த கோள வடிவத்துல இருக்கக்கூடிய உலக அமைப்பை நாம 12 பாகமாக பிரிச்சிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நீளம் இருக்கும், சில இடங்கள்ல அகலம் இருக்கும், சில இடங்கள்ல குறுக்கள் இருக்கும். அது அமைப்பா வந்து பார்த்து இந்த பிளசிடியஸ் முறையில பாவ கணிதம் கணிக்கக்குள்ள இதை அப்படி வடிவமைச்சிருக்காங்க. சில ராசிகள் 32 டிகிரி இருக்கும், சில ராசிகள் 30 டிகிரி இருக்கும், சில ராசிகள் 28 டிகிரி இருக்கும் இந்த அமைப்புல. இதன் அடிப்படையில பாவ கணிதம் கணிக்கக்குள்ள சில ஒரே வீட்டிலேயே 2 வீடு விழுந்துரும். இது உங்களுக்கு கேட்கறதுக்கு இப்ப ஆரம்பத்துல ஒரு புதுசா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இதெல்லாம் சாஃப்ட்வேர்ல இந்த குழப்பத்துக்கே வேலை இல்லை. இப்ப வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையும் இலவசமாவே கிடைக்குது. டேட்டா போது டைம் போட்டா 12 வீட்டுக்கும் லக்கணம் விழுந்துடும். அதாவே லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி வந்துடும். அது நம்ம பலன் எடுக்கிற மெத்தட் மட்டும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும் எப்படி சொல்லணும்னு. இது என்னுடைய சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணிருக்கேன்னா அஸ்ட்ரோஹார்க் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல நீங்க நேரடியா போய் டேட்டா பத்தி டைம் போட்டு நட்சத்திர பாவ தொடர்புன்னு இருக்குங்க, அதை மட்டும் போய் டச் பண்ணீங்கன்னா 9 கிரகத்துடைய தொடர்பு 12 வீட்டுடைய தொடர்புன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்ப திருமணத்துல பிரச்சனையா 7வது வீடு 6-2 தொடர்பாக கூடாது, அவ்வளவுதான் விதி. இதை நீங்க வேற திருமணத்துல அப்படியே ஜாதகத்தை டேட்டா பார்த்து டைம் போடுறீங்களா, ஊரை போடுறீங்களா, 7ஆம் வீட்டுக்கு நேரம் 6ஆம் வீட 2ஆம் வீடம் காட்டுதா, அவங்க திருமண விஷயத்துல பிரச்சனையா இருக்காங்க. அடுத்து சுக்கிரன், ஆண்களுக்கு சுக்கிரனும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவகாரகம் கிரககாரகம் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல 2 கண்ணு மாறி. பாவகாரகம் சொல்லக்கூடிய 7ஆம் வீடு 2ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் தொடர்பாக கூடாது. ஏன் இந்த 7ஆம் வீடு 2ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் தொடர்பாக கூடாதுன்னா ஜோதிடத்துல ஒரு விதி, ஒரு வீட்டிலிருந்து எண்ணி வர 12வது வீடு அந்த வீட்டை துண்டிக்கும், ஒரு வீட்டிலிருந்து எண்ணி வர 8ஆம் வீடு அந்த வீட்டை எதிர்மறையாக செயல்படுத்தும். இது வந்து ஜோதிடத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை விதி. அப்ப 7ஆம் வீடு திருமணஸ்தானம், திருமணஸ்தானத்தோட 12வது வீடு எதுன்னா 6ஆம் வீடு. அதனாலதான் அந்த 7ஆம் வீட்டுக்கு நேரம் 6ஆம் வீடு சம்பந்தப்படக்கூடாது. அடுத்து 7ஆம் வீட்டோட 8ஆம் வீடு எதுனா 2ஆம் வீடு. இப்ப இந்த 2ஆம் வீடும்
6ஆம் வீடும் 7ஆம் வீட்டுல சம்மந்தப்படக்கூடாது. அது எப்படி சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். உதாரணத்துக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி பரணி நட்சத்திரத்துல விழுந்துருச்சு. பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல மேசத்துல விழுந்திருக்கு. 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா இங்க துலாம் ராசியில விசாக நட்சத்திரத்துல விழும். அதுக்கு நேரம் 7ஆம் வீடு விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துல விழும். அந்த குரு 6ஆம் வீட்டிலேயோ 2ஆம் வீட்டிலேயோ இருக்கக்கூடாது. அதுதான் விதியமைப்பு. இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட விதிகள் மாறுபடும். எப்படின்னா ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு 1,00,000 பேருக்கு பலன் சொல்றது, ஒரே ராசியை வச்சு 1,00,00,000 பேருக்கு பலன் சொல்றதுலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மக்களை மேலும் மேலும் இன்னும் நம்ம முட்டாள்தனமாக்கிட்டு இருக்க வேலை. என்ன இப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். உங்க மனசுல உள்ளதை கேட்கலாம் நீங்க. எப்படின்னா இந்த சமூகத்துல பிறந்த ஒவ்வொரு இயற்கை விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபாடு உண்டு. ஒரே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்காது. ஒரே இயற்கை விஷயம்னு பார்த்தோம்னா ஒன்று மாதிரி இன்னொன்று கிடையாது. செயற்கைக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாமே இருக்குங்க. செயற்கைன்னா ஒரு வீடு மாதிரி இன்னொரு வீடு கட்டலாம், ஒரு கார் மாதிரி இன்னொரு கார் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இருக்கா. ஒரு வண்டி மாதிரி, ஒரு சீப்பு மாதிரி, எல்லாமே செயற்கை. இயற்கை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மாதிரி இன்னொன்னு இருக்கவே இருக்காது. சமூகத்துல எந்த சமூகத்திலையும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. இப்ப ஒருத்தர் ஜாதகத்தையே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பலன் பார்க்க கூடாது. ஒவ்வொரு ஜாதகமும் வேறுபட்டதான். ஒவ்வொரு மனிதர்களுடைய மனம், புத்தி எல்லாமே மாறுபட்டதுதான். அப்ப அது எங்க மாறுபடுது அப்படின்னா ஒவ்வொரு ஊருடையும் அச்சாம்ச ரேகாம்சம் மூலமா இது எல்லாமே மாறுபடுகிறது. அப்ப அந்த இயற்கை விதிகளுக்கு என்னன்னா ஒரு மாங்காய் இருக்கு, அதே அளவுல இன்னொரு மாங்காய் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் மாறுபடும். அப்படி அந்த அந்த மாங்காவோட வடிவம் மாறுபடும். அளவுகள் ஏதோ ஒண்ணு ஒரு 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 சின்ன இமைனாவது ஒண்ணு மாறி போயிருக்கும். ஏன் இப்படி மாறுதுன்னா இயற்கை விஷயங்கள் வந்து மாறுபாட்டோட தான் இருக்கணும். அதான் விதி அமைப்பு. செயற்கை விஷயங்களுக்கு மாறுபாடு கிடையாது. இப்ப இயற்கையை வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் வந்து அழிச்சுட்டு இருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை அழிக்காது. நம்மளுடைய தேவைக்காக நாம வீடு கட்டுறோம், இயற்கையை அழிச்சு வீடு கட்டிக்கிறோம். மணல் அந்த மாதிரி இயற்கையை அழிச்சு வீடு கட்டிக்கிறோம். இயற்கையை அழிச்சு நாம சில விஷயங்களை செஞ்சுக்கிறோம். இது வந்து மனிதன் மட்டும்தான் இயற்கையை அழிக்கக்கூடிய ஒரு நிலையில இன்று. கணபதி சுப்பிரமணியன் மியூட் போடுங்க. கணபதி சுப்பிரமணியன் மியூட் போடுங்க. நம்மளுடைய தேவைகள் அப்படி இருக்கு. அப்ப இந்த இயற்கை விஷயத்துக்கு வந்து மாறுபட்டு இப்போ உதாரணத்துக்கு சொன்ன போனோம்னா மஞ்சளா மேடம் மாதிரி உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. திருநாவுக்கரசு மாதிரி ஒரே திருநாவுக்கரசு தான், மீதி யாரும் கிடையாது. இப்ப என்ன மாதிரி இன்னொருத்தவங்க ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அதுல மாறுபாடு இருக்கும். ஒரே லக்கணமா இருக்கும், ஒரே நட்சத்திர பாதமா இருக்கும், ஒரே ராசி நட்சத்திர அம்சமா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல மாறுபாடு இருக்கும். டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு வீடு வருது, ஏதோ ஒரு வீடு அவங்களுக்கு மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபாடு தான் இந்த 12 வீட்டுக்கும் லக்ன அமைக்கக்குள்ள மாறுபடுறது. இது பாத்தீங்கன்னா 1, 5, 9 வந்து பாத்தீங்கன்னா ஒரே திரிகோணமா வரும். இப்ப மேசத்துல வந்து பாத்தீங்கன்னா பரணியில 4ஆம் பாதத்துல லக்னம் எழுந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாரி 5ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா பூரத்துல வந்து சிம்மத்துல வந்து அதே மாரி பூரம் 4ஆம் பாதத்துல 5ஆம் வீடு விழணும். இங்க தனுசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே பூராட நட்சத்திரத்துல 9ஆம் வீடு விழணும். இது வந்து அமைப்பு. பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து அடுத்த 30 டிகிரியில வந்து 2ஆம் வீடு விழும். அதான் அமைப்பு. ஆனா இங்க எப்படின்னா முதல் பாதம் வந்து பாத்தீங்கன்னா பரணியில விழுந்ததுன்னா 5ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன்ல தான் விழணுங்கிறது கிடையாது. அந்த 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 ராசி சிம்மத்தோட ராசியோட அளவு குறைஞ்சிருக்கிறதுனால இந்த 5ஆம் வீடு பூர நட்சத்திரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க மகம் நட்சத்திரத்துல கூட விழுந்துரும் சில பேருக்கு. அது எப்படி இந்த மாறுபாடு ஏற்படுதுன்னா நட்சத்திர கோரா முறைப்படி, நட்சத்திர கோராமணி முறைப்படி இந்த கணக்கீடுகளை வந்து செஞ்சு பாவ கணிதம் அமைச்சிருக்காங்க. இந்த பாவ கணித முறைகளை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது விதி அமைப்பு. இந்த கணித முறைகளை பத்தி நம்ம மீண்டும் ஒரு நாள் பேசுவோம். இன்னைக்கு வந்து நேரா நான் சில விஷயங்களை, அதாவது இந்த ஜோதிடத்தோட சில முக்கியமான விஷயங்களை, பலன் வந்து எளிமையா எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை, காரகங்களை வந்து எப்படி இது பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க எதுவுமே பார்க்க வேணாம். ஒரு லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, ஃபர்ஸ்ட் லக்னத்தை பத்தி சொல்றேன். ஒரு லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் வீட்டுக்கோ 12ஆம் வீட்டுக்கு போய் அமரக்கூடாது. அப்படி 8ஆம் வீட்டுக்கோ 12ஆம் வீட்டுக்கோ போய் அமர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி, இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கிரகம், இப்ப மேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல லக்னம் புள்ளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேது 8ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு அமையக்கூடாது. ஏன்னா அந்த அஸ்வினி நட்சத்திர அதிபதி கேது. அப்படி 8ஆம் வீட்டுக்கோ 12ஆம் வீட்டுக்கோ அமரக்கூடிய கேது
இப்ப 12ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து மீனத்துல வந்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய நட்சத்திரம் இருக்கு, குருவுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்படி சனியோடைய நட்சத்திரத்துல வந்து கேது வந்து 12ஆம் வீட்டுல அமர்ந்துருச்சு. சனி 7ஆம் இடத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா 12ஆம் வீட்டுல நிக்கக்கூடிய கிரகத்திற்கு எதிராக அதோட நட்சத்திராதிபதி நிக்குது. 12ஆம் வீட்டுல இருந்து எண்ணி பார்த்தா 7ஆம் வீடு 8ஆம் வீடா வந்துடும். இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. புரியலன்னா என்ன நீங்க நேரடியா கேட்கலாம். ஒரு கிரகம் நின்ற இடத்துல இருந்து அது நின்ற நட்சத்திராதிபதி எதிரான வீட்டுல நின்னா அந்த நிக்கிற இடம் வந்து அவுட் ஆயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஒரு நாள்ல சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. இது போக போக தான் உங்களுக்கு வந்து இது சம்பந்தமா அதிகமா பேச பேச இது உங்களுக்கு புரியும். அதன் அடிப்படையில லக்ன நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருக்கிறவங்க அந்த லக்னம் வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்குன்னு அர்த்தம். அது நின்று நட்சத்திராதிபதியும் 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போனா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா இந்த லக்னம் மட்டும் சிறப்பா இருக்கவங்க மீதி பாவங்கள் கொஞ்சம் சிறப்பு இருந்தா கூட அதை தூக்கி நிப்பாட்டிடுவோம். லக்னத்தோட சிறப்பே அதுதான். ஒரு ஜாதகத்துல லக்னம் மட்டும் சிறப்பா இருந்ததுன்னா மீதி பாவங்கள் கெட்டாலும் கூட அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து முன்னிறுத்தி கொண்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கக்குள்ள லக்னத்தை வந்து முன்னிறுத்தி நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். அந்த லக்னம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு லக்னம் வந்து 8ஆம் வீட்லயே 12ஆம் வீட்லயே நின்றுடுச்சு. அப்படி லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் வீட்லயே 12ஆம் வீட்லயே நின்றுடுச்சு. அது வந்து லக்னம் பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்படி லக்னம் பலம் இழந்து போயும் அதிகமான கிரகங்கள் 7ஆம் இடத்துலயோ அல்லது 3ஆம் இடத்துலயோ இருந்தா ஓரளவு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இருந்தாலும் லக்னம் எத்தனை கிரகம் நல்ல இடத்துல இருந்தாலும் சரிதான், லக்னம் கெட்டவங்களால அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணி சரியா கொண்டுட்டு போக முடியாது. இதுதான் வந்து ஒரு இந்த லக்னம் கெட்டவங்களுடைய சிறப்பு அமைப்பு. அதே மாதிரி 2ஆம் இடம் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பானுச்சுன்னா அவங்க உணர்வு சார்ந்து இருப்பாங்கன்னா இருக்கும். உணர்வு சார்ந்துன்னா உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே லக்னம் இரட்டைப்படை நட்சத்திர அதிபதிகள் இரட்டைப்படை வேட்டைகளே ஒரு நிமிஷம் போன் வருது, கட் பண்ணி விட்டு ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார், இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேக்குது சார், பேசுங்க. அவருக்கு திருப்பி போன் வந்துருச்சு. அதான் மஞ்சுளாமாவுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? மஞ்சுளாமா தவிர வேற யாரும் மஞ்சுளாமா மாதிரி இருக்க மாட்டாருந்தாரு அவரு. மத்தியானமே நான் லைவ்ல போட்டேன், நான் இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சிக்கு போறேன் அப்படின்னு. திரும்பி அந்த மாதிரி என்னை போட்டு தொந்தரவு பண்ணா என்ன சொல்றது? ஹலோ, கேக்குது சார், கேக்குது. வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்றேன் சார். மத்தியானமே நான் சொல்லிட்டேன் எல்லார்கிட்டயுமே ஒரு தகவலை இன்னைக்கு போன் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி இந்த மாதிரி இருக்கு. அப்ப ஒவ்வொரு இந்த லக்னம் வந்து உணர்வு சார்ந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரெண்டா பிரிஞ்சு கிடக்குங்க. எப்படின்னா அகம் சார்ந்த வாழ்க்கை, புறம் சார்ந்த வாழ்க்கை. உணர்வு ரெண்டே நம்ம சமூகத்துல வந்து ரெண்டே பிரிவு தான். எப்படின்னா உணர்வு சார்ந்த மனிதர்கள், பொருளாதாரம் சார்ந்த மனிதர்கள். ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார், பேசுங்க. உணர்வு சார்ந்த வாழ்க்கை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அகம்புறம், இது ரெண்டு தான் வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கை வந்து இரண்டா பிரிச்சிருக்கும். அப்படியே பிரிக்கலாம். ஜோதிடத்திலையும் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11, இரட்டைப்படை பாவங்கள் 2, 4, 6, 8, 10, 12 இப்படி வந்து இரண்டா பிரிஞ்சிருக்கும். அதாவது
கட் பண்ணி விட்டாலும் பேசிட்டு தான் இருக்காங்க. உணர்வு சார்ந்த வாழ்க்கைன்னா லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவங்களை அதிகமா தொடர்பு கொண்டிருக்கும். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி, அது என்ற நட்சத்திராதிபதி ஒற்றைப்படை பாவங்கள்ல இருக்கும். அப்போ வந்து உணர்வு சார்ந்த அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கலாம். இரட்டைப்படை பாவங்களை வந்து லக்னம் தொடர்பு கொண்டா அவங்க லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அறிவுபூர்வமா தான் இருக்கும். உணர்வு பூர்வமா அவங்க எதையும் யோசனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லலாம். அது மட்டும் பாத்தீங்கன்னா இரண்டாம் வீடு நேரடி 5ஆம் வீட்டும் 9. அப்ப பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, 2ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொண்டாக்க பொருளாதாரத்துல அவங்க ரொம்ப மந்தமான நிலையில இருப்பாங்க. 5ஆம் வீடு பாக்கியஸ்தானம், இந்த 9ஆம் வீடு பாகிஸ்தானம், 5ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த 2 வீடும் சிறப்பான அமைப்பு தான். ஆனா பொருளாதாரத்துக்கு சிறப்பான அமைப்பு கிடையாது. ஏன்னா 2ஆம் வீட்டிற்கு இந்த 10ஆம் வீட்டிற்கு 8வது வீடா அந்த 5ஆம் வீடு வர்றதுனால ஒரு மனிதனுடைய வீடியோ தெரியுதுங்களா? இல்லைங்க சார், வீடியோ தெரியல. ஒன்னும் தெரியல சார். பால் ஆட்டி வச்சிருக்கிறேன்ல. எனக்கு இப்ப தெரியுங்களா மேடம்? இப்ப தெரியுங்களா? இப்போ உங்க ஃபேஸ் தெரியுது சார். பேசுறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அது 2ஆம் வீட்டு நட்சத்திராதிபதி 5ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது. அடுத்து 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது. 9ஆம் வீட்டுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா 2ஆம் வீட்டோட 8வது வீடு அந்த 9ஆம் வீடு. அப்படி போறதுனால வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல சில மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது. அதோட இப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு நட்சத்திராதிபதியோ அல்லது 5ஆம் வீடு நட்சத்திராதிபதி தசாபதி நடக்க உள்ள சம்பந்தம் இல்லாத பொருளாதாரத்துல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு குழப்பமாவே இருக்கும். ஏன் இப்படி நடக்குது? நமக்கு தான் நல்ல நேரமா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து 9ஆம் இடத்து அதிபதி தானே இப்ப ஆட்சியில இருக்காரு, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருந்துட்டு இருக்கும். அப்படி அந்த குழப்பம் இருந்தாலும் கூட அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒற்றைப்படை வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதாரத்துக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தாது. உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே அது சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோட அமைப்பு. 3ஆம் வீடுன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காரகம் இருந்தாலும் 3ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரகங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சமா சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய மனம் 3ஆம் வீடு தான். மனம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லுவாங்க. மனம் சொல்லக்கூடியது வந்து 3ஆம் இடம், புத்தி 3ஆம் இடம், அகங்காரம் 3ஆம் இடம். இது எல்லாத்தையுமே ஆக்டிவேஷன் பண்றது 3ஆம் இடம். இந்த 3ஆம் வீடு 2ஆம் வீட்டையோ அந்த 3ஆம் வீட்டிலிருந்து எண்ணி வர 10வது வீட்டையே சம்பந்தப்படக்கூடாது. 2ஆம் வீட்டையே 10வது வீட்டையே அந்த 3ஆம் வீடு சம்பந்தப்பட்டுச்சுன்னா அந்த உணர்வுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க, பொருளாதார சிந்தனையில இருப்பாங்க அப்படிங்கிறது. இது எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னா, 2ஆம் வீட்டு நட்சத்திராதிபதி 3ஆம் வீட்டு நட்சத்திராதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது. 3ஆம் வீட்டுல எந்த புள்ளியில விழுதோ ஸ்டார்ட் ஆகுதோ அதோடைய நட்சத்திராதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது. அது நின்ற நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இது வேற எதுவும் குழப்பத்துக்கே வேலை கிடையாது. 2ஆம் வீடு எந்த இடத்துல டிகிரி விழுது அப்படின்னு பார்த்துட்டு
அந்த 2ஆம் வீட்டு பாயிண்ட்ல விழக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டிலயோ 2ஆம் வீட்லயே இருந்தாக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா உணர்வு சார்ந்து சிந்திக்க மாட்டாங்க, உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பொருளாதார சிந்தனையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம பிரிச்சு சொல்லணும். எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா நான் இப்ப 7வது வீட்டுக்கு சொல்றேன். ஒரு லக்கணத்தை மட்டுமே வச்சு அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் லக்கணம் போட சொல்றாரு. அப்படி எப்ப நம்ம போட்டு பாக்குறதுன்னா ஒரு லக்கணத்தை மட்டும் வச்சு இவங்களோட வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பரணி 3, 4ஆம் பாதம், கிருத்திகை 1, 2ஆம் பாதம், இதுல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நட்சத்திரம் விழுந்துருச்சு. அதான் லக்ன நட்சத்திரம் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எளிமையா சொல்றேன். பரணி நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்திலையும் கிருத்திகை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்திலையும் அவங்களுக்கு லக்கணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2ஆம் வீடு அவங்களுக்கு எங்க விழும்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல விழும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப பாவ ஆரம்ப முனையே 2ஆம் வீட்டுல வந்து ஆரம்பிக்க கூடாது. அப்ப இந்த 2ஆம் வீடு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல விழுது இல்லையா, அந்த பரணி நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்திலையும் கிருத்திகை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்திலையும் லக்கண புள்ளி ஆரம்பிக்கிறவங்களுக்கு 6ஆம் வீடு கன்னியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல விடும். 6ஆம் வீடு ஸ்டார்டிங். இப்ப 2ஆம் வீடும் 6ஆம் வீடும் செவ்வாயே நட்சத்திராதிபதியா வர்றதுனால அவங்களுக்கு வந்து திருமண தடைகள் ஏற்படும் அவங்க வாழ்க்கையில. இப்ப இந்த லக்கண நட்சத்திரத்தை மட்டும் வச்சு இந்த மூலபாவம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது இது வந்து 30% அவங்க பிரச்சனையாவே இருந்துட்டு இருப்பாங்க. இதை மட்டும் வச்சு பார்த்தா ஒரு 30% திருமண வாழ்க்கையில அவங்க அந்த லக்கணத்தை மட்டும் வச்சு பார்த்தா நம்ம அப்ராக்சிமேட்டா